தெரிசை சிவா அவங்களுடைய கதை வந்து படிச்சேன். இந்த பப்பண்ணன் அப்படின்ற இந்த கதை எப்படி சொல்லி முடிப்பேன்னு தெரியல. அந்த கதை வந்துட்டு கன்னியாகுமரி ஆஹ் ஊரோட அந்த எழுத்து நடையில எழுதப்பட்டிருக்கு. நல்லா வாழ்ந்து கெட்ட ஒரு குடும்பத்தோட எச்சமா வீழ்ந்திருக்கிறவர் தான் பத்மநாப பிள்ளை அப்படின்ற இயற்பெயர் கொண்ட பப்பண்ணன் அப்படின்னு இந்த கதையில குறிப்பிட்டிருக்காங்க. அவரை வந்து அந்த பத்மநாப பிள்ளை அப்படின்ற அந்த பேரை சுருக்கிதான் வந்து பப்பண்ணன் அப்படின்ற பேர் வந்து வச்சிருக்காங்க. ஊர்ல எல்லாருமே வந்து அவரை வந்து பப்பு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்களாம். எல்லாரையுமே இழந்த நிலையில இந்த பப்பண்ணன் வந்து அந்த ஊரையே வந்து தனக்கு சொந்தமா வந்துட்டு நினைச்சு எல்லா மக்கள்கிட்டயும் அன்பா பழகுறாரு. மக்களுக்கு வந்து நம்ம எதையாவது கொடுத்தாதான் வந்து அவங்க நம்மளோட இணக்கமா இருப்பாங்க. அது பொருளா இருக்கலாம், அன்பா இருக்கலாம், உதவியா இருக்கலாம். அன்பு அப்படின்றது உதவிகள் வழியா தான் வந்து வெளிப்படும். அந்த வகையில வந்து அவர் தன்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த ஊர் மக்களுக்கு நல்ல விஷயங்களை வந்து பண்ணிட்டே இருப்பாரு. குழந்தைத்தனமான ஒரு குணநலன்கள் உள்ளவர் அந்த பப்பண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அவருக்கு அவருக்கு அவருடைய அந்த நல்ல குணம் வந்துட்டு எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கு. எல்லார் வீடுகள்லயும் வந்து அவரை தன்னுடைய வீட்டுல ஒருத்தர் போல வந்து நேசிக்கிறாங்க. ஜனங்கள்லாம் வந்து அவரை நேசிக்கிறாங்க. ஆனா அவருடைய வாழ்க்கையில வந்துட்டு நல்லது எதுவும் நடக்கல. அதாவது திருமணம் அந்த மாதிரி காரியங்கள் அதை எடுத்து செய்யறதுக்கும் வந்து ஆட்கள் இல்லை. அவரோட வந்து அவருடைய ஒரு ஒரு நண்பர் வந்து அவரோட வந்து இருப்பாரு. அந்த நண்பர் வந்து அவர்கிட்ட நல்லா பேசுறது அந்த மாதிரிலாம் இருப்பாரு. இந்த கதையில வந்து முக்கியமான பகுதி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த திருமணம் வந்து அவருக்கு சின்னவங்களுக்கெல்லாம் வந்து திருமணம் நடக்கும் அந்த ஊர்ல. அவருக்கு திருமணம் குறித்த அந்த ஆசைகள் வந்து இருக்கும். அதை செய்யறதுக்கு யாரும் இல்லாததுனால அது பெருசா வெளி காமிச்சிக்க மாட்டாரு. அவர் கையில இருந்த சொத்தெல்லாம் கூட அவர் கையை விட்டு போயிடும். அவருக்கு உறுதுணையா இருந்த ஒரு பாட்டிமா செண்பகம் ஆட்சி அப்படின்றவங்க அவங்களும் வந்து இறந்து போயிடுறாங்க. இப்ப இறந்து போன நிலையில தனிமரமா வந்துட்டு இவங்க இருக்காங்க, இந்த பப்பண்ணன் அப்படின்றவங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஊர்ல அவருக்கு நண்பரா இருக்கக்கூடியவர் வந்து ஒரு முறை கேக்குறாரு. என்ன கேக்குறாருன்னா, அண்ணே உங்களுக்கு வந்து அந்த அந்த யாராவது நீங்க காதலிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. எந்த பெண்ணோடாவது நெருங்கி பழகி இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அப்ப அதுக்கு அவர் அந்த மாதிரி கேட்கும் போதெல்லாம் ரொம்ப கூச்சப்படுவாரு. பேச ஆரம்பிச்சா நிறுத்தாம பேசிக்கிட்டே இருப்பாரு. ரொம்ப கலகலப்பா பேசுவாரு. அவருக்கு நிறைய சோகங்கள் மனசுல இருந்தாலும் இப்படி வெளி ஜனங்களோட பேசும்போது ரொம்ப மகிழ்ச்சியா வந்து உணர்வாரு. அதுலயும் தனிப்பட்ட முறையில அவருடைய விருப்பு வெறுப்புகளை பத்தி பேசுற இந்த நண்பரை வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்படி இவர் கேட்கும்போது காதல் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஆனா இந்த பெண்களோட பழகுற விஷயத்துல நான் ஒரு நாள் என் நண்பனோட சேர்ந்து அந்த மாதிரி இடத்துக்கு போயிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. உடனே அந்த சின்னவர் அந்த தம்பி அவர் வந்து, அப்படியா நீ அவ்வளவு பெரிய ஆளா, நான் உனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்லாம் நினைச்சேனே, ஆனா நீ வந்து இவ்வளவு பெரிய வேலையெல்லாம் பார்த்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. நான் சொல்றத முழுசா கேளுடா என்ன நடந்ததுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவரை அந்த நிகழ்வை வந்து சொல்ல ஆரம்பிப்பாரு. எப்படின்னா நண்பர் வந்து அவரை அழைச்சிட்டு போவாரு. அழைச்சிட்டு போயிட்டு அந்த பெண்ணை வந்து அறிமுகம் பண்ணி வைப்பாரு. அப்போ அவருக்கு ரொம்ப கூச்சமா இருக்கும். கூச்சமா இருக்கும்போது அந்த பெண் வந்துட்டு அவர்கிட்ட நெருங்கி வந்து அவரை வந்து அணைச்சிப்பாங்க. அப்படி அணைக்கும் போது அவங்களுக்கு வந்து ரொம்ப காய்ச்சல் இருக்கும். காய்ச்சல் இருக்கும். அதை உணர்ந்த அவர் என்ன பண்ணுவாரு, உடனே அந்த பொண்ணுக்கு ஏதாவது உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பதறி போயிட்டு அந்த பொண்ணை மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போவார். மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிட்டு வைத்தியெல்லாம் பார்த்து அந்த பிள்ளைய கொண்டு வந்து விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவர் அந்த விஷயத்த வந்து விளக்குவார். விளக்கும் போது ரொம்ப நகைச்சுவையா இருக்கும். அப்படியே இருந்தாலும் அவருடைய அந்த கருணை உணர்வு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த இடத்துல வந்து வெளிப்படும். இப்படியா வந்து பப்பண்ணன் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அப்போ வந்து அவரு கேட்கிறாரு திரும்பவும், சரி பரவாயில்ல, அந்த அந்த முறைதான் வந்து விட்டுட்டீங்க, அதுக்கடுத்து வேற ஏதாவது முயற்சி பண்ணீங்களா
நம்ம ஊர்லயே வந்துட்டு ஒரு ஒரு பொண்ணு இருப்பாளே, அந்த பொண்ணோட பேர் லக்ஷ்மி. லக்ஷ்மி லக்ஷ்மி. அத சொல்லிட்டு சொல்லுவாரு. அந்த அந்த பிள்ளைய கிட்ட நீங்க நெருங்கி பழகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த பப்பனன் சொல்லுவாரு, அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணுடைய மஞ்சள் பூசின முகத்தையும், அவ நெத்தியில வச்சிருக்கக்கூடிய அந்த அந்த பெரிய குங்கும பொட்டையும் பார்க்கும்போது, எனக்கு ஆ, ஆ, நம்ம ஊரு முத்தாரம்மன பாக்குற மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இந்த கதையினுடைய முக்கியமான பகுதியே அதுதான் வந்துட்டு, பப்பனன் ரொம்ப வெகுளி, ஒண்ணும் தெரியாத ஆளு, குடிக்கக்கூடியவரு, புலம்பக்கூடியவரு, பொழைக்க தெரியாதவரு, அந்த மாதிரிலாம் இந்த ஊர் அவரை நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவருக்குள்ள மனிதர்களை மதிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. அதிலும் குறிப்பா வந்து ஒரு பெண்ணை வந்து எப்படி மதிக்கணும் அப்படின்ற அந்த மிகப்பெரிய உயர்ந்த பண்பு வந்து அவர்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதை வழியா வந்து எழுத்தாளர் வந்து மிகச்சிறப்பா வந்து விளக்கி இருக்கிறாரு. அந்த கதை சொல்லல் முறை வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. அந்த பெண் அந்த அந்த பொண்ணை வந்து அவர் சாமியோட ஒப்பிடுறாரு பாருங்க. ஒரு தவறான தொழில் செய்து வாழ்க்கையை நடத்தக்கூடிய அந்த பெண்ணால, அந்த உள்ளூர்ல இருக்கக்கூடிய அந்த பெண்ணால அவருக்கு எந்த பலனும் கிடையாது. ஆனாலும் அந்த பெண்ணை எல்லாரும் தவறா பார்க்கக்கூடிய அந்த சூழல்ல, இப்போ இந்த தம்பி கூட வந்துட்டு தவறாவும் கேலியும் கிண்டலுமா தான் பேசுவாரு. அவ இப்படியாச்சே, அப்படியாச்சே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பேசினாலும் கூட ஒரே வார்த்தையில முடிச்சிடுவாரு. அவள பார்க்கும்போது எனக்கு முத்தாரம்மன பார்க்கிற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆம், அதுதான் ஒரு பெண்ணை வந்துட்டு நம்ம சொந்தமா மனைவியாக்கி கொண்ட ஒரு பெண்ணை கூட தவறான ஒரு பார்வையில தவறா நடத்துறாங்க, மரியாதை இல்லாம நடத்துறாங்க, அடிமை மாதிரி நடத்துறாங்க, கேவலமா பேசுறாங்க. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்துல தனக்கு எந்த வகையிலும் தொடர்பில்லாத, எந்த பயனும் கொடுக்காத, பார்வைக்கு ஒரு தவறான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பெண்ணை கூட ஒரு நல்ல மனிதர் வந்து எப்படி பார்ப்பாரு அப்படின்றத இந்த கதை வழியா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஒரு உயர்ந்த ஒரு அறமா ஒரு கருத்தா வந்து நான் பாக்குறேன். ஆஹ் அவ்வளவுதான். இந்த கதை வந்து இதுதான் வந்து முக்கியமா விளக்க வருது. மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நல்லா சொன்னீங்க.